Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ் மேன் திரும்ப வந்து இங்கே ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆனாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு டிஏ கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பல ஒரு க்யூரிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்காக நம்ம நண்பர் சாப் வந்து அவங்க லெட்டர் போட்டிருந்து அந்த லெட்டருக்கு ரிப்ளை வந்துச்சு. அது என்ன லெட்டர், அவங்க ஒரு சர்க்குலர் நம்பர் 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்குலரில் இந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆர்மியில் வேலை பார்த்துட்டு வந்து இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிலையோ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிலோ ரீஎம்ப்ளாய்மெண்ட்டாக ஆகியிருக்கவங்களுக்கும் இந்த விஷயத்தை பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ரீஎம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆர்மியில் வேலை பார்த்துட்டு எஸ்பிஐ கார்டா இல்லை ரயில்வேல இல்லை வேறு எங்கேயும் மத்திய அரசாங்க பணியில் அவங்க ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆனாங்கன்னா அதே பேசிக் ஸ்கேலில் இங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டிஏடிஆர், அதாவது அகவிலைப்படி கிடைக்குமா கிடைக்காதா, ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்குமா இல்லை 2 இடத்துல கிடைக்குமா, இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ் இருந்தது. இந்த கன்ஃபியூஸை நீக்கிற வழியாக இப்போ நம்ம சாப் வந்து லெட்ரு போட்டு அந்த லெட்டருக்கு ரிப்ளை வந்திருக்கு. அதையும் நான் போடுறேன், இப்போ பாருங்கள். இதுதான் அந்த லெட்டர். 28/5/2025 ஸ்பாஸ் பிசிடியில் கொடுத்துருக்குது. நம்ம விநாயகமூர்த்தி சாப் அனுப்பிச்ச லெட்ரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் டியர்னஸ் அலவுன்ஸ் சொல்லி 2 பிபிஓ நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் அவங்க எந்த சர்க்குலரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சர்க்குலர் நம்பர் 200 இதில் நாங்கள் கிளியராக கொடுத்துருக்கோம். அதுபடி நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி அந்த ப்ராசஸிங் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதில் இந்த லெட்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த சர்க்குலர் நம்பர் 200 அதையும் நான் போடுறேன். இப்போ இதுக்கு அடுத்து வந்து இந்த லெட்டருக்கு வந்து அவங்க சொல்லியிருக்க சர்க்குலர் நம்பர் 200, அந்த 200 சர்க்குலர் நம்பரையும் நான் இப்போ போடுறேன். அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுதான் அந்த சர்க்குலர். பார்த்தீங்கன்னா 12/4/2018 அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. பிசிடிசியிலேருந்து வந்த சர்க்குலர் இதுதான். இப்போ இந்த சர்க்குலரில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட் ஆஃப் டியர்லைன்ஸ் ரிலீஃப் அலவன்ஸ், ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் பென்ஷனர், எம்ப்ளாய்டு த ஃபேமிலி பென்ஷனர், கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பழைய சர்க்குலர் நம்பர் 166க்கு கொடுத்த சர்க்குலரையும் 173க்கு கொடுத்த சர்க்குலரையும் 179க்கு கொடுத்த சர்க்குலரையும் 3 அவங்க மென்ஷன் பண்ணியே இதில் நாங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்குலர் வேணும்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் அதை போய் படித்து பார்த்துக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இந்த சர்க்குலரில் அவங்க 2 விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணி எக்ஸாம்பிளே வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ் மேன் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகக்கூடிய அந்த கிரேடு அந்த ஆர்மியில் வாங்கின பென்ஷனை விட கூடுதலாக இருந்துச்சு அந்த பென்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டியர்னஸ் அலவுன்ஸ் கிடைக்காது. அதே லெவலில் இருந்தால் கிடச்சிரும். ஆனால் அதை விட கூடுதல் லெவலுக்கு போட்டாங்க எப்படியாவது இப்போ குரூப் எக்ஸாம் எழுதி குரூப் ஏ செலக்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டியர்னஸ் அலவுன்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறதான் இந்த சர்க்குலர் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதே பென்ஷன் அதே இதில் வந்து திரும்ப வேறு ஒரு ஜாபில் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டியர்னஸ் அலவுன்ஸ் கிடைக்கணும், அகவிலைப்படி வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாரிஃபிகேஷன் லெட்டர். நீங்கள் முழுசாக படித்து பார்த்துக்கு இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யாராவது முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு இந்த மாதிரி அவங்களோட டிஏ இஷ்யூ இருந்துச்சு, அவங்க வந்து அதை விட கிரேடு அதிகமாக போகாமல் கம்மியான பேசிக் பேல போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சர்க்குலரை அனுப்பிச்சு இதுபடி செஞ்சு நீங்கள் வந்து ஸ்பெஷலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த பணத்தை வாங்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் வந்து ஒன்லி ஃபார் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்கும் அறியப்படுத்தணும், தெரியப்படுத்தணும்னு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம சொல்கிறது நம்மளோட யூடியூப் சேனல் ஒன்லி ஃபார் அவேர்னஸும் விழிப்புணர்வும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் ஆர்மி குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 29 rupees கொடுத்து சேனலுக்கு அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். நம்மளோட வெப்சைட் இருக்குது www.esmthambis.com. உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கேன். அந்த வெப்சைட்டில் இன்னும் என்னென்னலாம் அப்கிரேட் பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி போய் பாருங்கள், செய்யுங்க. சர்க்குலர்ஸ் அண்ட் பிளாங்க் ஃபார்ம்ஸ் நிறையா அந்த வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம், இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்து நம்ம வெப்சைட்டில் வைக்கணும்னு சொல்லி நம்ம நோக்கத்தில் உருவாக்கின வெப்சைட். அதை நீங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எதை பற்றின டாபிக் வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.